ஒண்ணும் இல்லப்பா. மா என்னமாச்சு? ரம்யா எதுவும் சொன்னாளா? சேச்சே, அவ பாவம் ஒண்ணும் சொல்லலப்பா. பின்ன வேற என்ன? உங்க அப்பாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அவர் போக்கே சரியில்லப்பா. என்னமா சொல்றீங்க? முதல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைப்பாரு, இப்ப அலையறாரு. அவர் என்னால திருத்த முடியல. தடுக்க பார்த்தாலும் திட்டுறாரு, அடிக்க வராரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அபிராமியோட சகவாசம் தான். ரம்யாவுக்கு அக்கா தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அபிராமி குடும்பத்தோட என்னைக்கு சேர்ந்தாரோ அன்னையிலேருந்து அவரு போக்கே சரியில்லைப்பா. அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் இத பத்தி அப்பாட்ட பேசுறேன். நீங்க அவர்கிட்ட எதுவும் பேசி கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. அப்பா, நீயும் நல்லா இருக்கணும், உங்க அப்பாவும் நல்லா இருக்கணும். அதான்ப்பா என் ஆசை. நாம ரம்யா மேல ஆசை வைக்கலாம், பாசம் காட்டலாம். ஆனா அந்த அபிராமியோட உறவு நமக்கு வேண்டாம்ப்பா. இது உங்க அப்பாவுக்கு மட்டும் சொல்லல, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அந்த ஆர்க்கவை ஒண்ணும் இல்லாம ஆக்குனவ. அவளோட சவகாசம் நம்ம குடும்பத்தை அழிச்சிடுமோன்னு பயமா இருக்குப்பா. அம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நான் போயிட்டு வரேம்மா. சரி ரோஹிணி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வேற கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. மதன் மாமா, அம்மா, ரோஹிணி, சாந்தி, வாங்க வாங்க. வாங்க வா சாந்தி. என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, லாயர் பிரகாஷ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. அப்படியா? மாமா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? அத பத்தி ஏதாவது சொன்னாரா? அத பத்தியும் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உடனே நடக்க வேண்டிய விஷயத்த பத்தியும் சொன்னாரு. என்னம்மா சொன்னாரு? உனக்கும் ரோஹிணிக்கும் சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாரு. அத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். என்ன ரோகிணி, இந்த விஷயத்த சொன்னதும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்ச, ரெண்டு பேரும் மௌனமா இருக்கீங்க. நிச்சயமா இது சந்தோஷமான விஷயம்தான் சாந்தி. இவர் கையால தாலிய வாங்குவேன் நான் ஏங்கினது உண்டு. அப்புறம் என்ன மௌனம்? அது அபிராமிங்கிறவ இப்ப என் புருஷ லைஃப்ல இல்ல. நீ சொன்னபடி கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். ஆனா எங்களை வாழ்த்துறதுக்கு மாமா இல்லையே. இப்ப மட்டும் மாமா இருந்திருந்தா அவர் தானே எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாரு. ஆமாம்மா, அவ முடிவுதான் ஏன் முடிவு. அப்பா இல்லாம, அவரோட ஆசீர்வாதம் இல்லாம இந்த கல்யாணம் வேணாமா. உங்க பாசத்தை நான் மதிக்கிறேன். ஆனா நடைமுறை சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த கல்யாணம் உங்க சமூக பாதுகாப்புக்கு தான். இது ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல வச்சு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு நடத்துற கல்யாணம் இல்ல. உனக்கும் ரோஹிணிக்கும் இது ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரம். அபிராமி என்ன பண்ணுவாளோன்னு பயந்துட்டு இருந்தோம். இப்ப அவகிட்ட இருந்து விடுதலை வாங்கியாச்சு. இனிமேல தாமதிக்க வேண்டாம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்கலாம். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் சட்டப்படி நடக்கணும், அவ்வளவுதான். அதுவும் உங்க பாதுகாப்புக்கு. சாந்தி, நீயே சொல்லுமா. ஆமா மாமா, எந்த ஆடம்பரமும் இல்லாம ஒரு ரெஜிஸ்டர் முன்னாடி இதை நடத்திடலாம். மாமா இல்லாத நேரத்துல இது நடக்கிறது மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை. அதனால இதை எளிமையா நடத்திடலாம். அப்பதான் எல்லாருக்குமே நிம்மதி. மாமா எங்க இருந்தாலும் இதை மானசீகமா வாழ்த்துவாரு. சரி சாந்தி, அத்தையோட விருப்பப்படியே செஞ்சிடலாம். சாந்தி,
எங்க வாழ்க்கைக்காக போராடினவ நீ உன்னோட வாழ்க்கையை யோசிச்சு பாத்தியா? கார்த்திக்கும் நீயும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். எப்ப கார்த்திகோட சேர போற? மாலெல்லாம் ரெடியா இருக்கா நாராயணா? எல்லாம் ரெடியா இருக்குமா? மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்களா? ரிஜிஸ்டர் வரணும். மதன் சார் ரோகிணி மேடம் கழுத்துல தாலியை கட்டணும். அவ்வளவுதான். ஓகே. வாங்க அத்தை. வா அர்ஜுன். வாங்க மாமா. சாந்தி. வாங்க சார். ரோகிணி. சாந்தி. ஆமா, என்ன இது பொண்ணு மாப்பிள்ளையே லேட்டா வந்தா எப்படி? எல்லாம் பொண்ணாலதான் லேட்டு. இல்ல இல்ல, பையனாலதான். என்னது பையனா? நம்ம பையனை சொன்னீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் இந்தாங்க. மதன், நான் தான் சார். உட்காருங்க. மிஸ்ஸஸ் ரோகிணி, போ. உட்காருங்கம்மா. சாட்சிகள் 2 பேர் யாரு? அவங்க தான் சார். சாந்தி, கார்த்திக். நான் தான் சார். ஆ. நல்லா இருங்க. நல்லா இருமா. அண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூடா. என்னை மன்னிச்சிருங்க. நீ அண்ணன் கூப்பிடுறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு ராட்சசியை தான் அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுருக்கேன். மாமா, உங்க வாழ்க்கையில் இதை மறக்க முடியாத நாள் மாமா. ஒரு கெட்டவ கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஒரு நல்லவங்களுக்கு சட்டப்படி இந்த சமுதாயத்துல மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்துருக்கீங்க. மதன், உங்க அப்பா இல்லாத இந்த நேரத்துல இந்த கல்யாணம் வேண்டான்னு நினைச்சேன். உங்க 2 பேரையும் கணவன் மனைவியா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நல்லா இருப்பா. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அத்தை, மாமா திரும்பி வந்தா நல்லா இருக்கும் சொல்றீங்க, அப்படிதானே அத்தை? ஆமாப்பா. கண்டிப்பா வந்துருவாரு அத்தை. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன மாமா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு,
பசிக்கிற சாப்பாடுலாம் போட மாட்டீங்களா? கண்டிப்பா அர்ஜுன். சார் போலாமா? நீங்க புறப்படுங்க, நான் சர்டிபிகேட் காப்பி ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன். எப்ப சார் கிடைக்கும்? வாங்கக்கா, வாங்கக்கா போலாம். வா கார்த்திக், வா. ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படி இருக்க? இது இருக்கேன்டா. புரியுதுப்பா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. ஆர்மியில நீ துருதுருன்னு இருப்ப. இப்போ உன் குடும்பம் ஒன்று சேர்ந்திருந்தாலும் சாந்தி உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கா. கவலைப்படாத, நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நிச்சயமா நடக்கும். நடந்துச்சுடா, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வா. என்ன சொல்ற கார்த்திக்? பாலாஜி, அண்ணன் மதனுக்கும் ரோஹிணி அன்னைக்கும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் முடிஞ்சிச்சுரா. ஆமா, கேள்விப்பட்டேன். அர்ஜுன் சொல்லிட்டு இருந்தான். அது நல்ல காரியம் தானே? சட்டப்படியும் சமுதாயத்திலும் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். என்ன பாசத்தினாலேயே பழி வாங்கிட்டான் அந்த அபிராமி. அவளை பழி வாங்கணும். அன்னிங்கிற உறவையை அவமானப்படுத்திட்டான். எப்படியும் சாந்தி கூட வாழ முடியலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்குள்ள நடமாடணும்? அட்லீஸ்ட் அவளை பழித்தாலாவது நான் வாழ்றதுல அர்த்தம் இருக்கு. கார்த்திக், எனக்குன்னு வாழ்க்கை இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவளை கொன்னுட்டு உள்ள போலாம் போல தோணுதுரா. தப்பு கார்த்திக், தப்பு. இந்த எண்ணம் வந்தா அந்த அபிராமியோட நீ தாழ்ந்துருவ. பழி வாங்குறத புத்திசாலித்தனமா வாங்கணும். அதான் ஆன்மீக அழகு. நீ எந்த விஷயமா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமா எடுப்ப. பாசம் காட்டுறதா இருந்தாலும் சரி, கோபம் காட்டுறதா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு எல்லையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது கார்த்திக், அது தப்பு. வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். இப்போ உனக்கு அபிராமி மேல வந்திருக்கிற கோபத்தீய கொஞ்சம் கொஞ்சமா ஊதி ஊதி பெருசாக்கணும். அந்த தீயே அபிராமிய பொசிக்கிடும். டேக் இட் ஈஸி. சரி, நிதானமா யோசனை பண்ணி பாரு. நான் உனக்கு குடிக்க கூல்ட்ரிங்க் சொல்லிடுறேன். மதனோட ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்ச உடனே கார்த்திக் நேரம் என் கடைக்கு வந்தான். அவ ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினா. அவ அப்பா பத்தி பேசினா, அபிராமி பத்தி ரொம்ப கோபமா பேசினா. ஆனா அதை விட முக்கியமா உன் கூட சேர்ந்து வாழ முடியலன்னு ரொம்ப வேதனைப்பட்டு பேசினா. அது மட்டும் இல்ல, இந்த நிலைமைக்கு அபிராமி தான் காரணம்னு அவன் மேல ஏகப்பட்ட கோபத்துல இருக்கான். இதெல்லாம் நீ போட்ட திட்டம். அதை பாராட்டு தான் நான் வந்தேன். அவருக்கு இப்ப இருக்கிற வேகத்தை நாம இன்னும் அதிகப்படுத்தணும். என் மௌனமே அதை சாதிக்கும். ஆமா பாலாஜி, அவரு இந்துவை கூட்டிட்டு போனாரு. அதுக்கு சம்மதிச்ச எனக்கு நன்றி சொன்னாரு. அதை என்னால தாழ்க்க முடியல. நான் அவர் கூட பேசினேன்னு மதன் மாமாவும் நாராயணனும் ஆபீஸை விட்டு வெளியில போனாங்க. அங்கேயும் நான் பேசல. ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் பேச பார்த்தாரு. நான் பேசல. ஆனா உள்ள கூடிய அழுத. நான் ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் அவர் மனசுல எரியிற நெருப்பு அணிஞ்சிரும். என்ன உண்மையை சொல்லணும்னா, அவர் முகத்தை நான் நேருக்கு நேரு பார்த்தா அந்த நிமிஷமே நான் உடைஞ்சிருவேன். அதனாலதான் கார்த்திக் கிட்ட என்னோட மௌனத்தை கலைக்கல. சாந்தி, போரிடத்தான் எங்களுக்கு தெரியும். ஆனா போராட உனக்கு தான் தெரியும்.
அது உன்னாலதான் முடியும். உன் மௌன போராட்டத்துல நீ வெற்றி பெறணும். நான் வரட்டுமா? சாண்டல் பிரசிடென்ட் ஆகணும்னு பார்த்தல, ஆனா மதன் மாமா ஆயிட்டாரு. இப்ப கூட எங்களுக்கு சாண்டல்ல பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசையே கிடையாது. ஆனா ஆர்கே மாமா உட்கார்ந்த சேர்ல நீ உட்கார கூடாது. தனியா உட்கார்ந்து உன் மனசாட்சியோட பேசி பாரு. நீ மாறினாலும் நாங்க யாரும் உன் கூட வந்து சேர போறதில்ல. மாற பாரு, இல்லைன்னா நீ உருவாக்கின சூழல்ல நீயே சிக்கிக்குவ. என்னக்கா? அக்கா என்னாச்சு உனக்கு? ஆச்சு, எல்லாமே ஆச்சு. அந்த மதனோட வாழணும்னு எனக்கு ஆசை இல்ல. இந்த அபிராமிக்கு அது தேவையும் இல்ல. ஆனா அந்த ஆர்கியால நம்ம அப்பா வாழ்க்கை கெட்டு போச்சு. இப்ப அந்த ஆர்கியாலையும் அவன் பையனாலையும் என் வாழ்க்கை கெட்டு போச்சு. எனக்கு துரோகம் பண்ணி அந்த ரோஹிணிக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. எனக்கு கிடைக்காத அந்த தாய்மை பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருச்சு. என்ன விவாகரத்து பண்ணி அந்த பொண்ணு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காரு. அவங்க கல்யாணத்தை யாரு முன்னாடி நின்னு நடத்தி வச்சாங்க தெரியுமா? அந்த ராஜேஸ்வரி சாந்தியும். இப்ப அந்த ரோஹிணி ஜெயிச்சிட்டா. இந்த அபிராமி தோத்துட்டா.